இப்பொழுதெல்லாம் ஒரு அறிமுக இயக்குனர் அதுவரை தான் பார்த்த படங்களை வைத்தும் தன்னுடைய சொந்த அனுபவங்களில் இருந்தும் ஒரு திரைப்படத்தை இயக்கி வெற்றி பெறுகிறார். அப்படி படம் இயக்கி வெற்றி பெறுகின்ற பெரும்பாலான இயக்குனர்களின் அடுத்தடுத்த படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெற தவறுகின்றன. அதையும் மீறி அவர்களுடைய படங்கள் ஜெயித்தாலும் திரைக்கதையில் பெரிய சுவாரஸ்யம் இருப்பதில்லை. இதுதான் இன்றைய இளம் இயக்குனர்கள் பலரின் நிலை. ஆனால் தான் நடித்து இயக்கிய முதல் படத்தில் இருந்து கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு மேல் வெவ்வேறு விதமான கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து அனைத்தையுமே சுவாரஸ்யமாக திரையில் கொண்டு வந்து வெற்றி பெற்றவர் இயக்குனர் பாக்யராஜ். ஒரே வருடத்தில் 2 படங்களை கொடுத்தாலும் ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் துளி கூட தொடர்பு இல்லாதவாறு திரைக்கதை அமைத்து 2 படங்களையுமே வெற்றி படமாக்கி காட்டிய இயக்குனர் பாக்யராஜின் திரை வாழ்க்கையில் அவரே நினைத்து பார்க்க முடியாத வகையில் பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்த திரைப்படம் முந்தானை முடிச்சு. டார்லிங் 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 திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு தனது அடுத்த படத்தை ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இயக்க ஆயத்தமானார் பாக்யராஜ். உண்மையில் பாக்யராஜ் என்ற வெற்றிப்பட இயக்குனரை கொண்டு படம் தயாரிக்க வேண்டும் என்று முதலில் ஆர்வம் காட்டியது ஏவிஎம் நிறுவனம்தான். அதுவரை சிறு சிறு தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மட்டுமே படங்களை இயக்கிக் கொண்டிருந்த பாக்யராஜ் முந்தானை முடிச்சு படத்தின் மூலமாகவே ஏவிஎம் போன்ற ஒரு பெரிய நிறுவனத்துடன் இணைந்தார். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் பாக்யராஜ் முந்தானை முடிச்சு படத்திற்கான கதையை யோசிப்பதற்கு காரணம் அதே ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பில் 1966ஆம் ஆண்டு ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளியான ராமு படம்தான். அந்த படத்தை தன்னுடைய சிறு வயதில் பார்த்திருந்தார் பாக்யராஜ். அப்பொழுது பாக்யராஜின் ஊரில் அந்த படம் திரையிட்ட போது தாய்மார்களின் ஆதரவை வெகுவாக பெற்றது. ராமு படத்தின் போஸ்டரில் வெள்ளை கலர் ஜிப்பா போட்டுக்கொண்டு சவரம் செய்யாத முகத்துடன் கையில் ஒரு ஜோல்னா பையுடன் தன் பையனை கையில் பிடித்துக் கொண்டு சோகமே உருவாக நிற்பார் ஜெமினி கணேசன். அதை கண்ட தாய்மார்களுக்கு ஜெமினி கணேசன் மேல் அனுதாபம் பிறக்கவே கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு சென்றனர். அந்த அளவுக்கு பெண்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த சுவரொட்டி பாக்யராஜின் மனதிற்குள் நன்றாக பதிந்து போனது. பிறகு முந்தானை முடிச்சு கதையை உருவாக்கிய சமயத்தில் ராமு படத்தின் ஒன்லைனை மனதில் வைத்துக் கொண்டார் பாக்யராஜ். மனைவியை இழந்த கையில் ஒரு பையனை வைத்துக்கொண்டு அப்பாவியாக நின்ற ஜெமினியை தாய்மார்களுக்கு வெகுவாக பிடித்தது போலவே தன்னையும் பிடித்துவிடும் என்று கடித்தார் பாக்யராஜ். அத்தோடு ஏற்கனவே பாக்யராஜுக்கு பெண்கள் மத்தியில் நல்ல ஆதரவு இருந்தது. அதையெல்லாம் கணக்கில் வைத்தே முந்தானை முடிச்சு திரைப்படத்தில் ஒரு குழந்தைக்கு தந்தையாக நடிப்பது என முடிவு செய்தார் பாக்யராஜ். ஆரம்பத்தில் முந்தானை முடிச்சிற்காக பாக்யராஜ் விவாதித்த கதையே வேறு. முதலில் உருவாக்கிய கதையை டார்லிங் 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 போலவே ஊட்டி பின்னணியில் நடப்பதாக உருவாக்கினார். வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனாதை ஆசிரமத்தில் இருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து தன் குழந்தை என பொய் சொல்லி வேலைக்கு சேர்கிறார் என்பதாகவே கதையை உருவாக்கினார் பாக்யராஜ். ஆனால் அதன் பிறகு அந்த கதையின் மீது பாக்யராஜுக்கு இருந்த நாட்டம் மெல்ல மெல்ல குறைந்து போனது. பிறகு ஊட்டி பின்னணியை அப்படியே கிராமத்திற்கு மாற்றினார். அனாதை ஆசிரம குழந்தை என்பதை மாற்றி அது தன்னுடைய குழந்தை எனவும் மனைவி இறந்த பின்பு குழந்தையை தானே கவனித்துக் கொள்வது போலவும் 2வது திருமணத்தை முற்றிலும் மறுப்பது போலவும் திரைக்கதையை மாற்றி எழுதினார். முழு கதையையும் உருவாக்கிய பிறகு அதனை ஒரு நாள் தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணனிடம் கூறினார் பாக்யராஜ். முழு ஈடுபாட்டுடன் பாக்யராஜ் கதை சொன்ன விதத்தைக் கண்டு அசந்து போனார் தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன். கதை சொல்லி முடித்த பிறகு பாக்யராஜை வெகுவாக பாராட்டிய சரவணன் இப்படி ஒரு இயக்குனர் சுவாரஸ்யமாக கதை சொல்வதை கேட்க தனது தந்தை இல்லையே எனவும் வருத்தப்பட்டார். அந்த வருத்தத்தை பாக்யராஜிடமும் பகிர்ந்து கொண்டார். முதலில் முந்தானை முடிச்சு படத்தின் நாயகியாக தேர்வு செய்யப்பட்டவர் ஊர்வசியின் மூத்த சகோதரி கலாரஞ்சனி. ஆனால் அவருடைய முகம் சற்று வயதான தோற்றத்தில் இருப்பதாக எண்ணினார் பாக்யராஜ். வேறு யாராவது புதுமுகத்தை தேடிக்கொள்ளலாம் என நினைத்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் பாக்யராஜை நேரில் சந்திக்க கலாரஞ்சனி வந்தார்.
கூடவே தனது இரண்டாவது தங்கை ஊர்வசியையும் அழைத்து வந்தார். ஜீன்ஸ் பேண்ட், டி-ஷர்ட் என மாடர்ன் பெண்ணாக நின்று கொண்டிருந்த ஊர்வசியின் முகத்தில் இயல்பாகவே ஒரு குறும்புத்தனம் தெரிந்தது. கலாரஞ்சனியின் பக்கத்தில் அமர்ந்திருந்த ஊர்வசி செய்யும் சேட்டைகளையே உற்று கவனித்துக் கொண்டிருந்த பாக்கியராஜ் ஊர்வசிக்கு பாவாடை தாவணி கட்டி அழைத்து வருமாறு கூறினார். மாடனாக முதலில் பார்த்த ஊர்வசியை அதன் பிறகு குடும்ப பாங்கான பெண்ணாக பார்த்த பாக்கியராஜ் இவள்தான் வாத்தியாரின் பரிமளம் என மனதில் குறித்து கொண்டார். முந்தானை முடிச்சு திரைப்படத்தின் அடிநாதங்களுள் போன்று ஊர்வசி ஏற்று நடித்த பரிமளம் கதாபாத்திரம். கொங்கு மண்டல பெண்ணின் நக்கல், நையாண்டி, குறும்பு, இரக்கம், சாமர்த்தியம், காதல் என எல்லாவற்றையும் ஒரு சேர கலந்தே பரிமளம் கதாபாத்திரத்தை உருவாக்கினார் பாக்கியராஜ். முதலாக ஊருக்குள் வருகின்ற வாத்தியாரை சீண்டுவதில் இருந்து பரிமளத்தின் கலாட்டாக்கள் தொடங்கிவிடும். குழந்தை அழகாக சிவப்பாக கொழுகொழுவென்று உள்ளது என்று கூறும் ஊர்வசியிடம் அது என் குழந்தை, அப்படித்தான் இருக்கும் என்பார் பாக்கியராஜ். அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்கு என பரிமளம் கதாபாத்திரம் சொல்லும் பொழுது அதில் அத்தனை நக்கல் இளையோடி திரியும். சிறு பிள்ளைகளோடு ஆண் பிள்ளை மாதிரி சுற்றித் திரிகிற பரிமளம் வாத்தியார் மூலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பெண்மையை உணர்வாள். அதற்கு முன்பு ஒரு காட்சியில்தான் செய்த குறும்பிற்காக தந்தையிடம் அடி வாங்குகிற பரிமளம் அப்பொழுது கூட நீலி கண்ணீர் தான் வடிப்பாள். அதன் பிறகு வாத்தியார் மனைவியை பறிகொடுத்துவிட்டு குழந்தையுடன் கஷ்டப்படுகிறார் என்பதை அறிந்தவுடன் பரிமளத்தின் மனது மெல்ல மெல்ல கரைய ஆரம்பித்துவிடும். ஆரம்பத்தில் வாத்தியாரின் மேல் இரக்கம் கொள்கிற பரிமளம் மெல்ல மெல்ல அவர் மேல் காதல் கொள்வதற்கு காரணமாக பல காட்சிகளை உருவாக்கினார் பாக்கியராஜ். முதலில் இடைவேளைக்கு முன்பு ஊர்வசி குழந்தையை தாண்டுகிற காட்சி திரைக்கதையில் எழுதப்படவில்லை. படப்பிடிப்பு ஆரம்பிப்பதற்கு முன் ஒரு நாள் முழு கதையையும் கதாசிரியர் அவினாசி மணியிடம் கூறினார் பாக்கியராஜ். கதையை கேட்ட அவினாசி மணியோ எப்படியும் படம் 100 நாள் ஓடிவிடும் என்றார். அதை கேட்ட பாக்கியராஜுக்கு வருத்தமாகி போனது. ஏனென்றால் அதற்கு முன் அவரிடம் கதையை கேட்ட அனைவரும் படம் வெள்ளி விழா காணும் என அகமகிழ்ந்து கூறினார்கள். அப்படி இருக்கையில் அவினாசி மணி மட்டும் இப்படி கூறுகிறாரே என யோசித்த பாக்கியராஜ் அதற்கான விளக்கத்தையும் அவரிடமே கேட்டார். பஞ்சாயத்து காட்சியில் வாத்தியார் ஏன் பரிமளத்தை கல்யாணம் செய்து கொள்கிறார் என்பதற்கான வலுவான காரணங்கள் ஏதும் இல்லை. சரியான காரணம் இல்லாமல் கல்யாணம் செய்து கொண்டால் திரைக்கதை சற்றே தொங்கிவிடும் என தனது கருத்தை கூறினார் அவினாசி மணி. அதன் பிறகுதான் இடைவேளை காட்சியை மாற்றி எழுத ஆரம்பித்தார் பாக்கியராஜ். அதன் பிறகுதான் பொய் சத்தியம் செய்து குழந்தையை தாண்டுகிற காட்சியை உருவாக்கிய பாக்கியராஜ் அதனை தனது உதவி இயக்குநர்களிடம் கூறினார். முதலில் குழந்தையை தாண்டுகிற விஷயத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என அவரது உதவியாளர்கள் பயமுறுத்தினர். ஆனால் ரசிகர்களின் ரசனையை பற்றி நன்கு கணித்து வைத்திருந்த பாக்கியராஜ் துணிந்து அந்த காட்சியை வைத்து படத்தை 200 நாட்களுக்கு மேலாக ஓடச் செய்தார். முந்தானை முடிச்சு முழு கதை விவாதமும் முடிந்து படப்பிடிப்பு ஆரம்பிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு பாக்கியராஜின் முதன்மை உதவியாளர்களான பாண்டியராஜன், GM குமார், லிவிங்ஸ்டன் என மூவரும் இயக்குனரிடம் சொல்லிக் கொள்ளாமல் கன்னிராசி படத்திற்காக சென்று விட்டனர். படம் ஆரம்பிக்கின்ற நிலையில் உதவி இயக்குனர்கள் தன்னை விட்டு சென்று விட்டார்களே என்கின்ற விஷயம் இயக்குனர் பாக்கியராஜை வெகுவாக பாதித்தது. அந்த சம்பவத்தின் சாராம்சத்தை புத்திசாலித்தனமாக முந்தானை முடிச்சு திரைக்கதையில் காட்சியாக நுழைத்தார் பாக்கியராஜ். அதாவது பஞ்சாயத்தில் தனக்கு எதிராக பொய் சொல்லும் 3 சிறுவர்களை அடிப்படையாக வைத்து அந்த காட்சியை உருவாக்கினார். அந்த காட்சியில் உங்களை போன்ற குரு துரோகிகளை நான் பார்த்ததே இல்லை என்கின்ற வசனம் வரும். இந்த வசனத்தை தன்னை விட்டு சென்ற உதவியாளர்களை நினைத்தே எழுதினார் பாக்கியராஜ். அவர்களுக்கு மாற்றாக படத்தின் கதை விவாதம் ஆரம்பித்த நாட்கள் முதலே பாக்கியராஜுடன் பயணிக்க ஆரம்பித்த RP விஸ்வம் படத்தின் வசனங்களில் பெருமளவு உதவி செய்தார். எப்பொழுதுமே பாக்கியராஜின் கதைகளில் நாயகன் சற்று பலவீனமானவனாகத்தான் இருப்பான். கிட்டத்தட்ட வாத்தியார் கதாபாத்திரத்தையும் அப்படித்தான் உருவாக்கினார். வாத்தியார் பள்ளிக்கு வந்த முதல் நாள் வழிபாட்டு கூட்டத்தில் அவருக்கு கடவுள் வாழ்த்து சரியாக பாட வராது. பாடலை மறந்து பாக்கியராஜ் திருவென முழிக்கும் பொழுது ஊர் பெரியவர் அவருக்கு எடுத்து கொடுப்பார். அந்த காட்சியிலேயே நகைச்சுவையாக வாத்தியார் பாத்திரத்தை கிண்டல் அடிப்பார்கள் ஊர் மக்கள்.
அதுபோலவே படத்தில் ஆங்காங்கே வாத்தியார் கதாபாத்திரம் ஊர் மக்களிடம் கோமாளித்தனம் செய்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் பாக்கியராஜ் படத்தில் சண்டை காட்சிகளில் வெளுத்து வாங்கினாலும் கூட மற்றொரு பக்கம் ஒரு சராசரி மனிதராகவே பல காட்சிகளில் தடுமாறிக் கொண்டிருப்பார். உண்மையில் பாக்கியராஜ் தொடர்ந்து வெற்றிகரமான நாயகனாக ஜொலித்ததற்கு படங்களில் அவர் தன்னைத்தானே விமர்சித்துக் கொண்டதும் ஒரு காரணம். பலவீனங்கள் கொண்ட நாயக கதாபாத்திரங்களை மக்கள் தங்களில் ஒருவராகவே நினைத்து கொண்டாடினர். அடிப்படையாக படம் சித்தி கொடுமை பற்றி பேசுகிறது என்றாலும் கூட அதனை பாக்கியராஜ் பல கமர்ஷியல் அம்சங்கள் கலந்து கூறிய விதம் ரசிகர்களை சுவாரஸ்யமாக பார்க்க வைத்தது. உதாரணமாக முந்தானை முடிச்சு படத்தை பற்றி யாராவது வாய் திறந்தாலே முதலில் ஞாபகத்துக்கு வருகின்ற விஷயம் முருங்கைக்காய். காலப்போக்கில் மக்களுக்கு முந்தானை முடிச்சு மறந்து பாக்கியராஜ் என்று சொன்னாலே முருங்கைக்காய் நினைவுக்கு வருகின்ற அளவுக்கு அவருக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்தது அந்த குறிப்பிட்ட காட்சி. அதற்கு அடுத்தபடியாக படத்தில் தீபா கதாபாத்திரம் முழுக்க வியாபார நோக்கத்திலேயே உருவாக்கப்பட்டது. ஆனாலும் கூட தீபா கதாபாத்திரத்தை வெறுமனே கிளாமருக்காக மட்டுமே பயன்படுத்தி இருக்க மாட்டார் பாக்கியராஜ். அவர் ஊர்வசியை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என தடுமாறிக் கொண்டிருக்கும் பொழுது தீபாதான் அவரது குழப்பத்தை ஒரு சிறிய எடுத்துக்காட்டுடன் தீர்த்து வைக்க முற்படுவார். சுவரில்லாத சித்திரங்கள், மௌன கீதங்கள் என பாக்கியராஜின் முதல் மற்றும் மூன்றாவது படத்திற்கு இசையமைத்த கங்கை அமரன் அதன் பிறகு அவருடன் இணைவதற்கான சரியான சந்தர்ப்பம் அமையாமலேயே இருந்தது. அதனால் முந்தானை முடிச்சு படத்திற்கு கங்கை அமரனை இசையமைப்பாளராக தேர்வு செய்தார் பாக்கியராஜ். ஆனால் ஏவிஎம் நிறுவனமோ கிராமத்து படம் என்பதால் இளையராஜாவையே விரும்பியது. ஒரு கட்டத்திற்கு மேல் தயாரிப்பாளர்களால் சமாதானம் செய்யப்பட்டார் பாக்கியராஜ். இறுதியாக படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜாதான் என முடிவு செய்யப்பட்டு அவரிடம் சென்றபோது அவர் சற்றே கோபித்துக் கொண்டார். முந்தானை முடிச்சு படத்திற்கு இசையமைக்குமாறு தன்னிடம் முதலில் வரவில்லையே என்கின்ற ஆதங்கம் இளையராஜாவிற்கு இருந்தது. அதன் பிறகு இயக்குனரின் நீண்ட விளக்கத்திற்கு பிறகு இசையமைக்க ஒப்புக்கொண்டார் இளையராஜா. படத்தின் முதல் நாள் பூஜை என்று அந்தி வரும் நேரம் பாடல் கம்போசிங் செய்யப்பட்டது. எல்லோர் முன்னிலையும் பாட்டிற்கான மெட்டை இசைத்து காட்டினார் இளையராஜா. அதை கேட்ட ஒட்டுமொத்த படக்குழுவும் வாய் விழுந்து நின்றது. ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் பாக்கியராஜ் தனக்கு மெட்டு பிடிக்கவில்லை என கூறினார். உடனே கோபமான இளையராஜாவை சமாதானப்படுத்த வெகுநேரமானது. பாடல் பதிவின் முதல் நாளே இளையராஜாவிற்கும் பாக்கியராஜிற்கும் பலத்த கருத்து வேறுபாடு உண்டானது. மோதலுடன் ஆரம்பித்தாலும் கூட படத்தின் அனைத்து பாடல்களையும் ஹிட்டாக்கி கொடுத்தார் இளையராஜா. அத்தோடு வழக்கம் போல படத்தின் டைட்டில் பாடலையும் இளையராஜாவே பாடினார். படப்பிடிப்பெல்லாம் முடிந்து பின்னணி இசை சேர்ப்பதற்கு முன்பு முழு படத்தையும் இளையராஜாவிற்கு காட்டினார் பாக்கியராஜ். படத்தின் முதல் பாதியை மட்டும் பார்த்த இளையராஜாவிற்கு பாக்கியராஜின் திரைக்கதை ட்ரீட்மெண்ட் மிகவும் பிடித்திருந்தது. அதனால் முதல் பாதி முடிந்தவுடன் நிச்சயம் படம் 100 நாட்களை தாண்டி ஓடப்போகிறது என்றார் இளையராஜா. அது எப்படி முதல் பாதியை மட்டும் பார்த்துவிட்டு இவ்வளவு உறுதியாக சொல்கிறாரே என பாக்கியராஜிற்கு குழப்பம் உண்டானது. ஆனால் முதல் பாதியை வைத்தே திரைப்படத்தின் வெற்றியை மிகச் சரியாக கணித்திருந்தார் இளையராஜா. படத்தின் இடைவேளைக்கு முன்பு வரை பஞ்சாயத்து காட்சியில் இளையராஜா தன் அபாரமான பங்களிப்பை செய்து கொடுத்தார். ஊர் முழுக்க வாத்தியாரையும் பரிமளத்தையும் இணைத்து பேசுகிறார்கள் என்பதனை அவர் இசை மூல மக்களுக்கு கடத்திய விதம் காட்சிக்கு மேலும் உயிரூட்டியது. அதற்கு முன்பு யார் இசையமைப்பாளரிடம் டியூனை முடிவு செய்வது என்பது தொடர்பாக ஏவிஎம் தரப்பிற்கும் பாக்கியராஜிற்கும் சின்ன கருத்து வேறுபாடு உண்டானது. அதற்கு முன்பு வரை ஏவிஎம் தயாரிக்கின்ற அத்தனை படங்களின் டியூன்களையும் ஏவிஎம் குமரனை இறுதி செய்வது வழக்கம். ஆனால் பாக்கியராஜ் படத்தில் அதற்கெல்லாம் சாத்தியமில்லை என்றாகி போனது. அதன் பிறகு ஒரு சில பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு மன வருத்தங்கள் நீங்கி கம்போசிங்கின் போது இருவருமே உட்கார்ந்து இளையராஜாவிடம் மெட்டுக்களை கேட்டு வாங்கினர். உண்மையில் சகலகலா வல்லவன் போன்ற பிரம்மாண்டமான வெற்றியை பாக்கியராஜிடமிருந்து எதிர்பார்த்தது ஏவிஎம் நிறுவனம். ஆனால் படம் வெளியானவுடன் நடந்ததோ வேறு. சகலகலா வல்லவன் அடைந்த வெற்றியை எல்லாம் தாண்டி பாக்கியராஜின் திரை வாழ்விலேயே உச்சபட்ச வெற்றியை கொடுத்தது. அதன் பிறகு கமலஹாசன் ஏவிஎம்மின் படங்களில் நடித்தபோது முந்தானை முடிச்சு மாதிரியானதொரு வெற்றியை எதிர்பார்த்தார்கள் தயாரிப்பாளர்கள். முந்தானை முடிச்சு படத்தில் ஏகப்பட்ட ஜனரஞ்சகமான காட்சிகளும்
காதுக்கு குழுமையான பாடல்களும் இருந்தாலும் கூட படத்தில் 3 சிறுவர்களை பயன்படுத்திய விதம் சற்று விமர்சனத்திற்குரியது. அந்த வயது சிறுவர்களுக்கு தேவையற்ற பல விஷயங்களை அவர்கள் பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் திரிவார்கள். ஆனால் அப்பொழுது அது பெரிதாக கண்டுகொள்ளப்படவில்லை. முந்தானை முடிச்சு ஒன்றும் அத்தனை புத்தம் புதிய கதை அல்ல. அதற்கு முன்பு வெளியான ராமு, கற்பகம் போன்ற பல படங்களின் பாதிப்பு முந்தானை முடிச்சு கதையில் இருக்கும். ஆனால் அதனை பாக்கியராஜ் திரைக்கதையாக மாற்றிய விதம்தான் சுவாரஸ்யமானது. தீப்பற்றியது போல அடுத்தடுத்த சம்பவங்களை சுவாரஸ்யமாக கோர்த்து அட்டகாசமான வெற்றியை பெற்றிருந்தார் பாக்கியராஜ். அவருக்கு மட்டுமல்ல, ஜனரஞ்சகமான சினிமாவை விரும்பி ரசிக்கும் பல குடும்பங்களின் விருப்பத்திற்குரிய திரைப்படங்கள் பட்டியலில் முக்கியமான இடத்தில் இருக்கிறது பாக்கியராஜ் போட்ட முந்தானை முடிச்சு.